அவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். பாருங்கள், இத்தனை நாள் எப்படி இருந்திருக்கு. இந்த நாள் ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், உங்கள் மறுமொழி கொடுக்க போகிறாராம். மறுமொழி, விடுதலை. எதையோ காரியத்தில் சிக்கொண்டு இருக்கிற அது மறுமொழி கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அநேக ஜனங்க மத்தியில் நிந்தையை நீக்க போகிறாராம். நிந்தையாக இருந்த காரியத்தை நீக்கி நிந்தையை வைக்காமல் அவர் என்ன பண்ணாராம், திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும்படியாக உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற போகிறாங்க. யாரெல்லாம் நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். ஏன்னு கேட்டால், நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வசனத்தை கேட்குறீங்க. அதனால் வேண்டிய ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர் மறுமொழி கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றப் போகிறார். எந்த காரியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு வந்து இந்த வார்த்தை மூலிமா பேசிக்கொள்கிறார். இந்த வசனத்தை கேட்குற, இந்த வார்த்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மறுமொழியாய் மாறப்போகிறது, பரிசுத்தமாய் மாறப்போகிறது. ஆண்டவர் மறுமொழி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் இந்த நாளில் பேசுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து மட்டும் போதாது, இந்த வீடியோ தொடர்ந்து என் வீடியோ பார்க்கணுன்னா, தினந்தோறும் அனுப்புகிற அந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.